இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெய்வேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நல்ல வேளை அந்த சீனில் டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். see how beautiful I am, I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்வேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட்டு கலர் சாரீ கிடச்சா நல்லா இருக்குமேனா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட். அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ். அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சாரி, நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கு சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல. பட் கண்டிப்பாக ஜெயவேல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினார், ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவே முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட்
யா ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலயமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you.